அதனால நீங்க வந்து இது இந்த இந்த பிசினஸ் என்னவா மாறும் அப்படிங்கிறது தெரியாது. இப்போ இவர் வந்து வாழ்வாங்கு வாழ்ந்திருக்காரு. பல படங்கள் டைரக்ட் பல பண்ணியிருக்காரு, மொழிகள் நடிச்சிருக்காரு. தயாரிச்சிருக்கிறாரு. தயாரிப்பாளர்னா கோடீஸ்வரன். இந்த போயஸ் கார்டன்ல வீடுங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஆனா அதெல்லாம் அவருக்கு நிலைக்கல. ஒரு நாள் செய்தி வருது, ஏவிஎம் வாசல்ல இறந்து கிடக்கிறாரு தியாகராஜன். எந்த ஏவிஎம்ல படம் எடுத்தாரா, எந்த ஏவிஎம்ல டைரக்டரா இருந்தாரா, அந்த கெத்தோட வாழ்ந்தவரை அந்த வாசல்லே அவர் இறந்து கிடந்தாருன்னு, அனாதை பணமா கிடந்தாருன்னு செய்தி வருது. அதனால ரொம்ப ஏற்றத்தாழ். இப்போ நீங்க சினிமாவில் ஏன் வந்து பல பேர் வந்து வாழ்க்கையை வந்து ரொம்ப பேர் தொலைச்சிருக்காங்க. சினிமாவில் கொஞ்சம் பேர் கிடையாது. வெற்றிமாறன் மாதிரி ஒரு வெற்றிகரமான இயக்குனராக அவர் வர முடியல. அவர் சில படங்கள் இயக்குறாரு, மதையான கூட்டம், இந்த மாதிரி சில படங்கள்லாம் இயக்குறாரு, அது வெற்றி பெறல. இப்ப இளையராஜாவை விட சிறந்த இசையை வந்து அனிருத் கொடுக்கல. ஆனா அனிருத் பின்னாடி தான் எல்லா இசையமைப்பாளரும் போவாங்க. ட்ரெண்டிங்னு ஒண்ணு உருவாக்கப்படுகிறது, அது ஒரு மார்க்கெட்டிங் ஒண்ணு உருவாகுது. அதை அனிருத்தை விட சாய் அபயங்கர் சூப்பருங்கிறான் ஒருத்தன். சாய் அபயங்கர் பாட்டை என்னாலும் காது கொடுத்து கேட்க முடியல, ஏன் காது ஜவ்வுலாம் கிழியுது எனக்கு. யாருக்கு வரல? மோகன் சர்மா பிரச்சனை. மோகன் சர்மா மட்டும்தான் அந்த முதியோர் உலகத்தில் இருக்காரா? பல பேர் இருக்காங்கல்ல. அப்போ அவங்க எல்லாம் பிரபலம் இல்லைங்கிறனால நீங்கள் கவலைப்பட மாட்டேங்க. அப்போ கூட உங்கள் கவலை எப்படின்னா, பிரபலமானவர்கள் கஷ்டப்படக்கூடாது. பிரபலங்களுக்கு பின்னாடி நம்ம அப்படி வந்து ஓடுறோம். எல்லா மனிதன் வாழ்க்கையிலையும் வீழ்ச்சி இருக்கும், தோல்வி இருக்கும், துக்கம் இருக்கும், வறுமை இருக்கும், மரணம் இருக்கும், முதுமை இருக்கும். இது எல்லா மனிதனும் இதை கடந்துக்கிட்டு தான் இருக்கான். மோகன் சர்மா விஷயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்க பிரச்சனை. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாய் யூஸ், இன்னைக்கு நம்ம இன்டர்வியூல நம்முடன் இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகம்பன் அவர்கள். வாங்க பேசுவோம் சார். வணக்கம். சார், தயாரிப்பாளர், இயக்குனர், பிளேபேக் சிங்கர், முக்கியமாக வந்து போயஸ் கடனிலே வீடு வாங்கினவர் தான் திரு மோகன் சர்மா அவர்கள். ஆனால் இப்போ அவர் கடைசி காலத்தில் நான் வந்து ஒரு முதிர் இல்லத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன நடந்திருக்கு சார் ஃபர்ஸ்ட் அவருக்கு? திரைப்பட கலைஞர்கள் வாழ்க்கையில வந்து எப்பவுமே மிகப்பெரிய சிகரங்களை தொடுவது மாதிரி மிகப்பெரிய வீழ்ச்சிகளையும் மிகப்பெரிய இது மாதிரியான ஒரு சோகங்களை பெறுவது என்பது எப்பவுமே உள்ளதான். ஏன்னா பணத்தை வந்து பாதுகாப்பது அப்படிங்கிறது பெரும்பகுதி கலைஞர்களுக்கு வந்து வசப்படாத ஒன்று. ஏன்னா சினிமா வந்து பல கோடிகளையும் தரும், சில நேரம் தெருக்கோடியில் கொண்டு நிப்பாட்டிடும். இப்போ எனக்கு தெரிந்து ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் ஒரு 4-4.5 கோடி ரூபா போட்டு ஒரு படம் எடுத்தார். அவர் நினைச்சது மாதிரி அது பிஸ்னஸ் ஆகலை, வசூல் ஆகலை. வெறும் 45 லட்சமாக என்னமோ தான் தேட்டரிகள் வந்துச்சு. அவர் வந்து ஒரு நிறுவனத்தில் வந்து மொத்தமாக வந்து வாங்கிக்கிறேன், நான் வந்து இத்தனை சேட்டலைட்டு, ஓடிடி ரைட்ஸ் எல்லாமே நாங்கள் மொத்தமாக வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் வாங்க மாட்டாங்க. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நமக்கு ஒரு பெரிய ஆஃபர் வந்திருக்குன்னு இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு மற்ற ஓடிடி தளங்கள்லையோ வேற சேட்டலைட்டுக்கோ பேசுறதை தவிர்த்துட்டார். இப்போ கடைசியில் இவங்க வாங்காமல் போய் அந்த படத்தை வேற யாரும் வாங்காமல் போய் அவருடைய 4.5 கோடி ரூபா வந்து உள்ளே போய் முடங்கிருச்சு. அவர் மனசு வெறுத்துட்டார். இந்த படம் வந்து எந்த தளத்துலையுமே வரலை. இது மாதிரி சினிமா வியாபாரம் என்பது பெரிய ஏற்றத்தாழ்வு கொண்டு. மஞ்சப்பையோட வந்த பல பேரை எப்படி சினிமா கோடீஸ்வரன் ஆக்கியிருக்கோ, பல கோடீஸ்வரனை மஞ்சப்பையும் கூட பறிச்சுக்கிட்டு விட்டுருக்கு. எல்லாத்தையுமே விட்டுட்டு பல பேர் போயிருக்காங்க. அதனால நீங்க வந்து இது இந்த இந்த பிசினஸ் என்னவா மாறும் அப்படிங்கிறது தெரியாது. இப்போ இவர் வந்து வாழ்வாங்கு வாழ்ந்திருக்காரு. பல படங்கள் டைரக்ட் பல பண்ணியிருக்காரு, மொழிகள் நடிச்சிருக்காரு, தயாரிச்சிருக்கிறாரு. தயாரிப்பாளர்னா கோடீஸ்வரன். இந்த போயஸ் கார்டன்ல வீடுங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஆனா அதெல்லாம் அவருக்கு நிலைக்கல. காரணம் அவருடைய அந்த முயற்சிகள். நீங்க பல பேர் என்ன செய்வாங்கன்னா, நான் வீட்டை வித்து தான் படத்தை ரிலீஸ் பண்ணேன், தனுஷோடைய அந்த முதல் படத்துக்கு நான் வீட்டை வித்துட்டேன்னு கஸ்தூரி ராஜா சொல்றாரு. இப்போ இப்போ வந்து அவங்க போயஸ் கார்டனில் வீடு வாங்கியிருக்காங்க கஸ்தூரி ராஜாலாம். ஆனால் அவங்க கேகேஆர்ல அவங்க வந்து விரும்பி கட்டி அந்த கனவு இல்லம்ங்கிறது போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி எல்லா கலைஞர்கள் வாழ்க்கையிலையுமே மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது வருவது அப்படிங்கிறது ஒரு இயல்பானது தான். அதனால இது அது ஏன்னா இதை விட அதிர்ச்சிகரமான பல சம்பவங்களை நானே நேரில் பார்த்துருக்கேன். என்னென்ன சார்? இப்போ மாநகர காவல்னு ஒரு திரைப்படம், அந்த படத்தினுடைய இயக்குனர் தியாகராஜன்கிறவர் ஏவிஎம்ல வந்து படம் பண்ணார் மாநகர காவல். அவர் மிகப்பெரிய ஸ்டார் டைரக்டர் வந்தார்.
அவருக்கு வந்து என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு முறை வந்து ஒரு 4, 5 படங்கள் எடுத்தாரு. அவருக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி, அவருடைய ஃபேமிலியில அவர் ஒய்ஃப் எல்லாருமே இறந்துட்டாங்க. 2 குழந்தைகள வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. மறுபடியும் அவரால வாய்ப்பு பெற முடியல. சினிமா மார்க்கெட் அவருக்கு இல்ல. தொடர்ந்து ஒரு கஷ்டப்பட்டு நான் என்னைக்காவது ஒரு படம் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சுத்தி சுத்தி வந்தாரு. எதுவுமே நடக்கல அவர் வாழ்க்கையில. விட்டத பிடிக்கிறோம்ங்கிற பேர்ல தொடர் முயற்சி பண்ணிட்டே இருக்காரு. எதுவும் நடக்கல. ஒரு நாள் செய்தி வருது, ஏவிஎம் வாசல்ல இறந்து கிடக்கிறாரு தியாகராஜன். எந்த ஏவிஎம்ல படம் எடுத்தாரா, எந்த ஏவிஎம்ல டைரக்டரா இருந்தாரோ, அந்த கெத்தோட வாழ்ந்தவரை அந்த வாசல்லே அவர் இறந்து கிடந்தாருன்னு, அனாதை பணமா கிடந்தாருன்னு செய்தி வருது. அப்புறம் அவருடைய மகள்லாம் வெளிநாட்டுல இருந்தாங்க. அப்புறம் வந்து யாரோ வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கலைஞர்கள் வாழ்க்கையில நடக்கிற மிகப்பெரிய சூனியம்ங்கிறது மாதிரி இது நடக்குது. அதற்கு காரணம் என்னன்னா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மார்க்கெட் போயிடுச்சுங்கிற விஷயம் இருக்குல்ல, அதை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்க அவங்க அதே தான் நினைச்சிட்டே இருப்பாங்க. வெற்றி பெற்ற நாளையே நினைத்து கொண்டிருப்பாங்க. இப்ப கூட அவரு அந்த மோகன் சர்மா என்ன சொல்றாரு, நம்ம கிராமங்கிற படம் ஒன்று எடுத்தேன். அது அவார்ட் பல சேட்டலைட் அவார்டு உரிமையை வந்து யாராவது பெறுங்க. எனக்கு பிடித்த 10 திரைப்படங்களில் ஒன்று வந்து மோகன் சர்மா இயக்கிய படம் அப்படின்னு ஜெயலலிதா ஜெயலலிதா அவர்கள் அவர்களே சொன்னாங்க. அந்த பெருமை தான். அவங்க உடல்நல சரியில்லாமல் போய் இறந்துட்டாங்க. எனக்கு உதவி செய்யக்கூடிய இடத்துல அவங்க இருந்தாங்க. இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவரு அவர் என்ன என்ன சொல்றாருன்னா, நீங்க யோசிச்சு பாருங்க, பல கோடி ரூபா போட்டு படம் எடுக்கிறாங்கல்ல, அது இன்னும் 100 கோடி ரூபா பிசினஸுக்கும் பேசப்படும். ஒருவேளை அந்த படம் ஓடலைன்னு வச்சுங்க, இப்போ ஜனநாயகன் ஓடுற தேட்டரில் பூராமே இப்போ காத்தடிக்குது. இப்போ இன்னும் டிக்கெட் வந்து ஒன்றுமே போல. முதல் 3 நாள் கட்டி ஏறி பெரிய கூட்டம் வந்துச்சு. இப்போ கூட்டம் வரல. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, பல கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் பேசப்பட்ட உச்ச நட்சத்திரன் படங்கள் கூட, நீங்கள் முன்னாடிலாம் படப்பெட்டி, இப்போ தான் வந்து ஹார்ட் டிஸ்க்கு இந்த மாதிரிலாம் மாறிடுச்சு. அவர் சொல்கிறாரு, ஆபாவனன்கிற ஒரு இயக்குனர் தயாரிப்பாளர் சொல்கிறாரு, ஒரு படப்பெட்டியை வச்சுக்கிட்டு சிங்கிள் டீ ஒரு டீ கூட குடிக்க முடியாது. இதை வச்சு நான் பல கோடி பிஸ்னஸ் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு இந்த பொட்டியை தூக்கிட்டு போய் நான் விற்க முடியாதுங்கிறாரு. படப்பெட்டியோட நிலைமை அது. அதனால ரொம்ப ஏற்றத்தாழ். இப்போ நீங்கள் சினிமாவில் ஏன் வந்து பல பேர் வந்து வாழ்க்கையை வந்து ரொம்ப பேர் தொலைச்சிருக்கான் சினிமாவில், கொஞ்சம் பேர் கிடையாது. ஒரு வடிவேலு ஜெயிச்சிருப்பாரு. ஆயிரக்கணக்கான வடிவேல் மாதிரி வரணும்னு சொல்லி ஆயிரக்கணக்கான பேர் இளமையை தொலைச்சு திருமணமே பண்ணிக்கிறாங்க. சார் சில பேர் தற்கொலை பண்ண முயற்சி கூட போனதா கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சார். இந்த மாதிரி படங்களை தயாரிச்சோ இல்லை இயக்கியோ ஆசிரியா போகாம ஒரு எண்ட் ஆஃப் பாயிண்ட் கூட போன கூட நிறைய பேர் இருக்காங்க சார். இருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்களே. நீங்க ரொம்ப புகழின் உச்சியில் இருக்கும்போது சூசைட் பண்ணிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்களே. அதுல நமக்கு இருக்க சிக்கல் என்னன்னா, பிரபலமானவர்களின் மரணம். அதைத்தான் நம்ம வந்து பெருசா பேசுவோம். பாரதிராஜா இறந்து போயிட்டாரு, பாக்கியராஜ் இறந்து போயிட்டாரு, ஒளிப்பதிவாளர் செழியன் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு பேசுவோம். பிரபலம் ஆக முடியாதவர்களின் மரணம் ஒன்று இருக்கு. படம் எடுத்திருப்பாங்க, நல்ல படமா கூட இருக்கும், கமர்ஷியலா ஒண்ணுமே போயிருக்காது. அப்படி பல இயக்குனர்களுடைய விபரீதமான ஒரு வாழ்க்கை முறை அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ நீங்க வந்து வெற்றிமாறன் கூட விக்ரம் சுகுமாரன் ஒருத்தர் வந்து பாலு மகேந்திரா ஒன்னா இருக்கும்போது வந்து அவருடைய அந்த கதை நேரத்தில் ஒன்றா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணுவாங்க. அவர் தான் ஆடுகளத்துக்கு மதுரை ஸ்லாங்கெலாம் சொல்லி கொடுத்தாரு. வெற்றிமாறன் வந்து கடலூரை சேர்ந்தவர். அவருக்கு மதுரை வட்டார வழக்கெல்லாம் தெரியாது. அப்போ மதுரை படம் எடுக்கிறாரு, ஆடுகளங்கிற படம். முழுக்க முழுக்க நடிகர் தனுஷுக்கு வந்து டைலாக் சொல்லி கொடுத்தது, அந்த லுங்கியில் டான்ஸ் ஆடினதெல்லாம் சொல்லி கொடுத்ததெல்லாம் விக்ரம் சுகுமாரன் தான். வெற்றிமாறன் மாதிரி ஒரு வெற்றிகரமான இயக்குனராக அவர் வர முடியல. அவர் சில படங்கள் இயக்குறாரு, மதையான கூட்டம் இந்த மாதிரி சில படங்கள்லாம் இயக்குறாரு. அது வெற்றி பெறலை. அப்புறம் பாக்யராஜ் மகனை வச்சு ஒரு படம் எடுத்தார், பெருசாக வந்து போகலை. அப்போ மன அழுத்தத்திலே அவர் இருக்கார். அவருக்கு அது வந்து நோயாகி ஹார்ட் அட்டாக் ஆகி போச்சு. அப்போ அந்த மாதிரியும் நடக்குது. அப்போ நீங்கள் வந்து ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் வர முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒருத்தருக்கு கிடைக்கிற வெற்றி இன்னொருத்தர் கிடைக்குமான்னு இருக்குல்ல. அது பல பேருக்கு சாத்தியம் இல்லாமலும் போயிடுது. இப்போ பாக்யராஜ் மகனால பாக்யராஜ் மாதிரி ஒரு பிரபலமான இடத்துக்கு வர முடியல. சத்யராஜ் மகனால சத்யராஜ் மாதிரி ஒரு பெரிய நடிகர் ஆக முடியல. பாரதிராஜா மகனால ஒரு பாரதிராஜா மாதிரி பெரிய கலைஞர் ஆக முடியல. அப்போ அதே மாதிரி இளையராஜா மகன்லேயே யுவன் சங்கர் ராஜா சக்சஸ் ஆயிட்டாரு. கார்த்திக் ராஜாவுக்கு மார்க்கெட் இல்லை. சில நேரங்களில் தயாரிப்பாளர் நடக்கும்ல. சில நேரங்கள் தயாரிப்பாளரோ இயக்குநர்களோ இப்ப ஏத்துமே மக்களுக்கு இன்னும் அப்டேட் ஆகலன்னு ஒரு கேள்வி வருது இல்ல சார். இப்போ வந்து இப்போ பாக்யராஜ் அவர்கள் நீங்க எடுத்தீங்க, அவர் எடுத்த நிறைய படங்கள் ஹிட் ஆயிருக்கு சொக்கம் தங்கம் வரைக்கும். ஆனா அதுக்கப்புறம் அந்த படங்கள் பாத்தீங்கன்னா தோல்வி தான் முடிஞ்சிருக்கு. அப்ப அந்த டைரக்டர்ஸோ ப்ரொடியூசர்ஸோ மக்களுக்கு எதாவது அடுத்த அப்டேட் ஆகாம இருக்குன்னு இது ஒரு தோல்வி ஆகுதுன்னு நீங்க சொல்றது ஒரு அபத்தமான. இப்ப நீங்க ஒரு சட்டை போட்டிருக்கீங்க, இது ஒரு டிசைனா இருக்கு, கருப்புல வந்து கட்டம் போட்ட மாதிரி ஒரு டிசைன் வச்சிருக்கீங்க. இந்த சட்டையை நான் போட்டாது ட்ரெண்டிங் சொல்ல முடியுமா? நீங்க ஏன் என் வயசுக்கு, ஏன் ரசனைக்கு, ஏன் விருப்பத்துக்கு நான் ஒரு சட்டை போட்டிருக்கேன்.
உங்க சட்டையை நான் போட்டா தான் ட்ரெண்டிங்கிறான். இது எப்படி நீ யோசிச்சு பாருங்க. ஆனா விற்பனைன்னு வரும்போது அதை பார்க்கணும் சார். அதாங்க வணிக வெற்றி என்பது வேறு. வணிக வெற்றி தான். அந்த வணிக வெற்றி அதாங்க, ஆகாத இப்ப இளையராஜாவை விட சிறந்த இசையை வந்து அனிருத் கொடுக்கல. ஆனா அனிருத் பின்னாடி தான் எல்லா இசையமைப்பாளரும் போவாங்க. ட்ரெண்டிங்னு ஒண்ணு உருவாக்கப்படுகிறது. அது ஒரு மார்க்கெட்டிங் ஒண்ணு உருவாகுது. அதை அனிருத்தை விட சாய் அபயங்கர் சூப்பருங்கிறான் ஒருத்தன். சாய் அபயங்கர் பாட்டை என்னாலும் காது கொடுத்து கேட்க முடியல. என் காது ஜவ்வெல்லாம் கிழியுது எனக்கு. அதான் ட்ரெண்டிங்கிறான். அப்ப நான் எதை ரசிக்கிறேன், நான் எனக்கு எது பிடிக்குது அப்படிங்கிறது இருக்குல்ல. இப்ப நான் ஆர்கானிக் ஃபுட்டு சாப்பிட்றேன், நான் வந்து ஒரு இயற்கை உணவு சாப்பிட்றேன், நான் கம்பங்கூழ் சாப்பிட்றேன், நீங்க பீஸா பர்கர் சாப்பிட்றீங்க, எது ட்ரெண்டிங்கு? பீஸா பர்கர் அதான் ட்ரெண்டிங்கு. ஆனா ஆர்கானிக் இது என் உடம்புக்கு எது நல்லது? ஆர்கானிக். கம்பங்கூழ் கேப்பங்கூழ் தான் நல்லது. ஆமா சார், எனக்கு நல்லது. ஆனா அது இருங்கங்க, விற்பனை அப்ப வரும்போது ஒரு பீஸா கடை வச்சிருக்கிறவன் சம்பாதிக்கிறத கம்பங்கூழ் விற்கிறவன் சம்பாதிக்க முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ மார்க்கெட்டிங்கிறது எது? ஒருத்தனுக்கு எது தெரியுமோ அதானே செய்ய முடியும். வசந்த பவன்ல ஏன் வந்து பிரியாணி போட மாட்டேங்கிறாங்க, சிக்கன் பிரியாணி போட மாட்டேங்கிறேன்னு கேட்க முடியுமா நம்ம போய்? புகாரில ஏன் தயிர் சாதம் போட மாட்டேங்கிறேன்னு கேட்க முடியுமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ரேட் இருக்குல்ல, ஒருத்தருக்கு ஒரு வியாபாரம் இருக்குல்ல. இப்போ அவருக்கு தெரிஞ்ச வாழ்க்கை தானே படம் எடுக்க முடியும். இப்போ மாரி செல்வராஜ் வந்து படம் எடுக்கிறாரு, ரஞ்சித் படம் எடுக்கிறாரு. அவர் ஏன் இந்த மாதிரி படமா எடுக்கிறாருங்கிறான் சில பேர். அவர் வாழ்ந்த வாழ்க்கையை அவர் படமா எடுக்கிறாரு. இப்போ கொம்பன்னு முத்தையா படம் எடுக்கிறாரு, அவர் அவங்க ஆளுகளை பத்தியா படம் எடுக்கிறாரு. அவன் ஏன் அந்த படம் எடுக்கிறேன்னு கேட்குறான் சில பேர். அவன் தெரிஞ்சாதானே வேணுப்பான். அவன் ஊர்ல அவன் என்ன வாழ்க்கையை வாழ்ந்தார்களோ, எது தெரியுமோ, என்ன ரசனையோ, எதை கேட்டு வளர்ந்தார்களோ, அப்படித்தானே அவங்க அந்த திரைப்படத்தை உருவாக்க முடியும். இப்போ எல்லாருமே வந்து நீங்க வந்து இந்த சூப்பர்மேன் அப்படிங்கிறவன் வந்து பேண்ட் போட்டு அதுக்கு மேலதான் ஜட்டி போடுறான்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி எல்லாரும் போட முடியுமா? இல்ல, நான் ஜட்டி போட்டு தாங்க பேண்ட் போடுவேன், அது ட்ரெண்டிங் கிடையாதுடா, நீ செய்யறது தப்புடா அப்படின்னா என்ன செய்ய முடியும்? அது ஒரு காலம் பூரா மாறிக்கிட்டே தானே இருக்கு. இப்போ இன்னைக்கு ட்ரெண்டிங்கா இருக்கிறது நாளைக்கு இல்லாம போயிரும்ல. சார் நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, பாக்யராஜ் ட்ரெண்டிங்ல இருந்தாருங்க. ஒரு காலகட்டம் அடுத்த தலைமுறை இயக்குனர்கள் வந்துட்டாங்க. கரெக்ட். நீங்க சொன்ன ட்ரெண்டிங் ஒரு விஷயம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இவர்கள் ஒரு பேட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது என்ன மாதிரி ஒரு விஷயம் அழுத்தம் என்ன மாதிரி நல்ல படங்கள் எடுத்து மக்களுக்கு சேவை செய்யணும், மக்கள் பார்க்க நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி நிலைமை தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தப்பான விஷயம். ஓகே, இல்ல அப்படி நினைக்கும் போது அப்போ மக்கள் நல்ல படங்களை பார்த்து தேர்ந்தெடுக்க மாட்டாங்களா? அவர் வாழ்க்கையில ஒரு பின்னடைவு வந்துருச்சுங்கிறதுனால மக்கள் வந்து அதை விரும்பலைங்கிறதா அர்த்தம் இல்ல. மத்த தயாரிப்பு வந்துடாதீங்க வேற சொல்றாரு. சும்மா சொல்றது. இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், டூலெட்னு ஒரு படம் வந்துச்சுல. ஆமா சார். அந்த படம் வந்து 45 லட்சம் ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. அது 4 கோடி ரூபாய் சம்பாரிச்சிருக்கு. அவர் நல்ல படம் தான் எடுத்தாரு, உலகம் பூரா விருது வாங்கிச்சு. நல்ல படம் எடுத்துறாதீங்கன்னு அவர் சொன்னாரா நம்மகிட்ட? சொல்லல. இப்ப கூட அவர் இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு படம் எடுத்து முடிச்சிட்டாரு. அது ஃபெஸ்டிவலுக்கு உலகம் பூரா போகுது. இப்ப அது இன்னும் பல விருதுகளை வாங்கி குவிக்கும். விஷயம் அது கிடையாது. இப்போ நீங்க சந்தைப்படுத்துதல்னு ஒண்ணு இருக்குங்க, எல்லாத்தையுமே மார்க்கெட்டிங் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு. மார்க்கெட்டிங் சில பேருக்கு மிஸ் ஆயிருது, அவ்வளவுதான். இவர் ஒரு கலைஞர், மோகன் சர்மா ஒரு நல்ல கலைஞனா இருந்திருக்கலாம். அவரு ஒரு வணிக தந்திரங்கள் அற்றவரா இருக்கலாம். அது அவருக்கு காசை காப்பாத்திக்கிற முடியல, தன்னை தக்க வைத்துக் கொள்ள முடியல. போயஸ் கார்டன்ல வீடு இருக்கலாம், அந்த வீட்டை அவரால் தக்க வச்சுக்கிற முடியல. அப்படித்தான் நம்ம அதை பார்க்கணும். ஒரு திருமண வாழ்க்கை ஃபெயிலியரு, ஒரு குடும்ப உறவுகளில் ஒரு ஃபெயிலியரு அப்படின்னு அவருக்கு நேர்ந்துருச்சுன்னா, சில பேர் வாழ்க்கையில சில விஷயங்கள் தவிர சில நேரம் இந்த குடும்ப வாழ்க்கையில ஃபெயிலியர் ஆனா கூட உச்சத்துல இருந்தாலும் கடைசி கிழமை பிரச்சனை எல்லாம் வருது இல்ல சார்? யாருக்கு வரலன்னு நினைக்கிறீங்க? மோகன் சர்மா பிரச்சனை, மோகன் சர்மா மட்டும்தான் அந்த முதியோர் இல்லத்துல இருக்காரா? பல பேர் இருக்காங்கல்ல. அப்ப அவங்க எல்லாம் பிரபலம் இல்லைங்கிறனால நீங்க கவலைப்பட மாட்டேங்கிறீங்க. அப்ப கூட உங்க கவலை எப்படின்னா, பிரபலமானவர்கள் கஷ்டப்படக்கூடாது, பிரபலமானவர்களுக்கு மாத்திரம் நீங்க உங்களை சொல்லல, இல்ல பொதுவான அதான் சொல்றேன்ல, எல்லா துறையும். ஐடி கம்பெனில திடீர்னு வேலை இல்லாம போயிருது, அவன் வந்து வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. அவன் புதுசா ஒரு பிசினஸ் பண்றான், ஃபெயிலியர் ஆகுது, அவனால ரன் பண்ண முடியல, அதை சக்சஸ் பண்ண முடியல, கஷ்டப்படுறேன். அப்போ வந்து ஐடி கம்பெனிலேயே ஒரு இருந்தாரு, பெரிய மேனேஜரா இருந்தாரு, மாசம் வந்து 2.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கினாரு, அப்படி வாழ்ந்தாரு, கார்ல போனாரு, வெளிநாட்டுல இருந்தாரு, அவர் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது, பெட்டி கடை கூட அவரால் வைக்க முடியும்னு சொல்ல முடியல. அது பிரபலங்களுக்கு பின்னாடி நம்ம அப்படி வந்து ஓடுறோம். எல்லா மனிதன் வாழ்க்கையிலையும் வீழ்ச்சி இருக்கும், தோல்வி இருக்கும், துக்கம் இருக்கும், வறுமை இருக்கும், மரணம் இருக்கும், முதுமை இருக்கும். இது எல்லா மனிதனும் இதை கடந்துக்கிட்டு தான் இருக்கான். மோகன் சர்மா விஷயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்காங்க பிரச்சனை. ரஜினிகாந்த் போன் போட்டு அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறாரு, எல்லாரும் கொடுப்பாரா? அதே முதியோர் இல்லத்துல பக்கத்து வீட்டுல இருக்கிற ஆளுக்கு, பக்கத்து ரூம்ல இருக்கிற ஆளுக்கு ரஜினிகாந்த் போன் போட்டு ஒரு 1 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டு வரேன்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டார்ல. தெரிந்தவர்களும் செய்வாங்க. அதான் சரி, நிறைவான கேள்வி. இப்ப நீங்க சொன்னீங்க எல்லாருக்கும் வறுமை வரும், எல்லாருக்கும் மரணம். ஓகே, ஐ மீன் சேமிப்பின் ஒரு விஷயம் பொதுவான ஒண்ணு இருக்கு சார். இப்போ சினிமா துறையில இருக்காங்க, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து உச்சத்துக்கு போயிடுவாங்க. ஆனா அவங்க அடுத்து ஒரு சேமிக்க வைக்கணும்னு ஒரு விஷயம் கேட்டா மோஸ்ட்லி இருக்காது. இப்ப கூட இவரை நீங்க எடுத்துக்கோங்களேன். இப்ப எல்லாரும் என்ன சொல்லலாம், இவர் சேமிச்சு வச்சிருந்தா அந்த காலகட்டத்திலேயே வந்து நல்லா இருந்திருப்பாரு அப்படின்னு. அவருக்கு இப்படி ஒரு நிலைமை வரும் தெரிஞ்சுதான் ஜெயிப்பார்ல. அவருக்கு தெரியாதுல்ல. அவர் என்ன நினைச்சிருப்பாரு, நம்ம நல்ல படம் எடுத்திருக்கான்,
நம்ம சக்ஸஸாக இருக்கோம், நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிடுவோம்னு நம்பியிருப்பாரு. அது நடக்காதனால அப்படி நிறைய பேசுறோம். கலைஞர்கள் ஒருவேளை தான் நடந்துருந்துச்சுன்னா இருக்காங்க. அட்வைஸ் பண்ணுவோமா? நம்ம பண்ண மாட்டோம்ல. அதனால அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பொன்னம்பலம் கொண்டாட்ட அவர்களா இருக்கட்டும். மனநிலைங்க. ஏங்க ம். சினிமாக்காரனுக்கு வந்து கொண்டாட்ட மனநிலை. டைரக்டரா வந்து ஒரு படம் சக்ஸஸ் படம் பண்ணும்போது ஃப்ளைட் டிக்கெட் போடுவாங்க, ஸ்டார் ஹோட்டல் ரூம் போட்டு தருவாங்க, அவனுக்கு கோடியில் சம்பளம் கொடுப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அடுத்த படம் ஓடலைன்னா அவனுக்கு ஸ்டார் ஹோட்டலும் கிடையாது, டிக்கெட் போட்டதும் கிடையாது, ப்ரொடியூசர் அட்வான்ஸும் கொடுக்க மாட்டான், யார்கிட்டையும் பேசவும் முடியாது, தனிமைப்படுத்தப்பட்டுருவாங்க. அப்போ அந்த அந்த குழந்தை இருக்குல்ல அந்த வீட்டில், அதுக்கு சொகுசு வாழ்க்கைக்கு பழகிறோம், அது காரில் போய் பழகிறோம், பெரிய செட்டிநாடு வித்தியாலயம் மாதிரி ஸ்கூலில் படிச்சிருக்கோம், பெரிய பெரிய ரேஞ்சு வாழ்க்கையை வாழ்ந்துடும். திடீர்னு அப்பாட்ட காசு இல்லை, ரொட்டேஷன் இல்லை, அப்பா வந்து இப்போ போக முடியாது. அப்போ திரும்ப போய் அவர் வந்து ஒரு பஸ்ஸில் போகிறான்னு வச்சுங்க, என்ன நீங்கள் பஸ்ஸில் வரீன்னு கேட்பான், இவனே தூக்கம் விசாரிப்பான். அதுக்கு தான் தலைமுறை வாழ்க்கையை வாழ்கிறாங்க கொஞ்சம். இப்போ நடிகர் மோகன்லேருந்து பல பேர் இந்த நடிப்புலகத்துலேருந்து திடீர்னு கட்டானவுடனே அவர் ஆளையே காணாங்கிறாங்கல்ல, அதை ஏற்றுக்க முடியல. இல்லை ஆளை காணான்னா அவர் இருப்பார், இவங்க கண்ணில் படாமல் வாழ்ந்துருக்காரு. அதுக்கு என்ன காரணம்னா இவங்க துக்கம் விசாரிச்சே கொண்டுருவாங்க. அடுத்த படம் எப்போன்னு கேட்பாங்க, அவரும் நடிக்க மாட்டோம்னு சொல்கிறாரு, கொடுக்கல, வாய்ப்பு கொடுக்கல. அது நடக்கிறது தானே. ஆமா. தோல்விங்கிறது எல்லாத்துக்குமானது தானே. அதனால் இது வந்து மோகன் சர்மா போன்ற கலைஞர்களை பாதுகாப்பதற்கு ஒரு ஏற்பாட்டை வந்து திரையுலகத்தில் இருக்கக்கூடிய அந்த நலிந்த சங்கங்கள். கலைஞர்களுக்கான ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கணும். எதிர்காலத்தில் ஒரு திரைப்படத்துறை சார்ந்த ஒரு முதலமைச்சராக இருக்காரு, இவர்கள் இது போன்ற கலைஞர்களை பாதுகாப்பதற்கு அவர்களுடைய எதிர்கால நலன் கருதி ஏதாவது ஒன்று செய்யணும். அவரோட கோரி கூட ஒன்று வச்சிருக்காரு. ஆமாம், அவர் படத்திலே நடிச்சிருக்காரு. சச்சின் படத்தில் அவர் வந்து ஜெனிலியாவுக்கு அப்பாவை நடிச்சிருக்காரு. அதனால் அவர் கோரிக்கை வைக்கிறாரு, முதலமைச்சர் காதுகளுக்கு எட்டும்னு அவர் நம்புறாரு. நன்றி சார், தொடர்ந்து பேசுவோம். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.